காலை மாலை அந்த பொடியை ஒரு அரை ஸ்பூன் அளவு சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது தைராய்டு படிப்படியாக குணமாகும். ஐயா, இந்த தைராய்டு சரியாகணும் அப்படின்னா எவ்வளோ நாள் கண்டினியூவாக எடுத்தால் சரியாகும்? குறைஞ்சது ஒரு 3 மாதம் எடுக்கலாம். எடுத்தால் சரி. ஆமாம், ஒரு மாதத்துலேயே ஒரு ரிசல்ட் தெரியும். 3 மாதம் எடுக்கும்போது அந்த வீக்கங்கள்லாம் குறையும். அந்த தைராய்டு சுரப்பினுடைய ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். தைராய்டு பிரச்சனை இருக்கு இல்லையா, ஹைப்போ ஹைப்பர், அது ரெண்டையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புனைய மருந்தினர்களுக்கு வணக்கம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நம்மளுடைய அருகில் மூலிகையின் அரசன் மதிப்புக்குரிய செம்மணிதாசன் ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ இந்த தைராய்டு பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 100%ல் 90% பெண்களுக்கு இந்த ஹைப்போ ஹைப்பர் தைராய்டு ரெண்டும் ஏற்படுது. உடல் எடை ஒரு சிலருக்கு கூடுது, ஒரு சிலருக்கு இறங்குது. இந்த ரெண்டு தைராய்டுனாலும் பக்க விளைவுகள் நிறைய வருது. இதனால அவங்க நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா T3, T4, TSH ஒரு சில டெஸ்ட்டுகள், தைராய்டு ப்ரொபைல் இதெல்லாம் எடுத்து அதை உறுதிப்படுத்துகிறாங்க. சரி, இப்போ தைராய்டு வந்துருச்சு, மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துட்டே இல்லை ஒரு அதை எடுக்காமையே நம்முடைய சித்த மருத்துவ முறையில் என்ன மாதிரியான மூலிகைகள் எடுத்தால் சரியாகும்? நம்முடைய சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூலிகை இருக்கு நேர்களே, இதுதான் இந்த மூலிகை. இது பேர் வந்து மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. மந்தாரை. இதுல இன்னொரு அனங்கம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கொண்ட கறிவேப்பிலைன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா கறிவேப்பிலை ஸ்மெல் அடிக்கும். அப்போ இதை வந்து நார்மலா வந்து துவையில அரைச்சி சாப்பிடுவாங்க. இதனுடைய இஞ்சி, புளி, பூண்டு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் வைத்து துவையில் அரைத்து தாய்மார்கள் சாப்பிடுவது உண்டு. இதனால் வாயு தொல்லை நீங்கும், நல்ல பசி தீபனம் உண்டாகும், உடலுக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்கும், நல்ல சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இது. இந்த மருத்துவத்துக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு வந்துட்டு இதனுடைய சமூலம் எடுத்துக்கணும். அதாவது பூ இருக்க, பூ, காய், இலை, பட்டை, மரத்தினுடைய பட்டை, இது 5ம் எடுத்து சமமாக பொடி செய்து வைத்துக்கொண்டு காலை மாலை அந்த பொடியை ஒரு அரை ஸ்பூன் அளவு சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது தைராய்டு படிப்படியா குணமாகும். ஐயா, இப்போ காலை மாலை சாப்பிட்டு வரணும்னு சொன்னீங்களே, இது அப்படியே சாப்பிட்றதா இல்ல காலையும் மாலையும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரேசியோ, நீங்க சொல்ற ரேசியோல கஷாயம் வச்சு குடிக்கணுமா? அதாவது வந்து கஷாயமும் வச்சு குடிக்கலாம், இல்லை அந்த பவுடரை வந்து தேனில் குழச்சி சாப்பிடலாம். அவங்கவுங்க சவுக்கியம் எப்படி பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஐயா, கஷாயம் வச்சு குடிக்கலாம்னு சொன்னீங்கல்ல, ஆமாம், அதை எந்த அளவு போடணும், எவ்வளோ குடிக்கணுன்றதை மக்களுக்கு சொல்ல முடியுமா? சரி சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தார இலையினுடைய பொடி, அதாவது பஞ்சாங்க பொடின்னு சொல்லுவாங்க. 5 உறுப்புகள், இலை, பூ, காய், பட்டை, இது அனைத்தும் சேர்ந்த இந்த 5 பொருட்களை பொடி செய்து வைத்துக்கொண்டு தினம் 1 ஸ்பூன் அளவு 2 டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அது சுண்டி வரும்பொழுது, 1 டம்ளராக சுண்டி வரும்பொழுது வடிகட்டி காலை மாலை இருவேளையும் குடித்து வர தைராய்டு கட்டுக்குள் வரும். ஐயா, இந்த தைராய்டு சரியாகணும் அப்படின்னா எவ்வளோ நாள் கண்டினியூவாக எடுத்தால் சரியாகும்? குறைஞ்சது ஒரு 3 மாதம் எடுக்கலாம். எடுத்தால் சரி. ஆமாம், ஒரு மாதத்துலேயே ஒரு ரிசல்ட் தெரியும். 3 மாதம் எடுக்கும்போது அந்த வீக்கங்கள்லாம் குறையும். அந்த தைராய்டு சுரப்பினுடைய ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். ஏன்னா நேர்களே, தைராய்டுக்கு ஒரு அற்புதமான மூலிகை பற்றி சொல்லியிருக்காரு. ஒருவேளை இதெல்லாம் கிடைக்காத எங்களுக்கு, நாங்கள் டவுனில் இருக்கோம், சிட்டியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஐயா கிட்ட பொடி இருக்குது. அதுதான் இந்த பொடி. இந்த பொடியை பார்த்தீங்கன்னாக்கா ஐயா சொன்ன மாதிரி காலை இரவு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கஷாயம் வச்சு குடிக்கலாம். படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக கீழே போகிற நபர் கால் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய உடல் வாகை பொறுத்து, உடலுடைய அந்த பாதிப்பை பொறுத்து அதுக்கான மருந்துகள், ஒரு சில மருந்துகள் சேர்க்கப்படலாம். அதோடு சேர்த்து உணவியல் முறை, வாழ்வியல் முறை மாறும்போது நிச்சயமாகவே உங்களுக்கு தைராய்டுலேருந்து முற்றிலுமாக ரிவர்ஸ் பண்ண முடியும். இதுக்கான T3, T4, TSH ரிப்போர்ட் பிஃபோர் ஆஃப்டர் டெஸ்டமோனி வீடியோ நிறைய போட்டிருக்கோம், அதை பாருங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவதும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார்.